திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவிற்கு இன்னும் 3 தினங்களே இருக்கும் நிலையில் திமுக கூட்டணி வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் திருப்பூர் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக பெருந்துறை ஒன்றியத்துக்கு உட்பட்ட துடுப்பதி பஞ்சாயத்து பகுதியில் உள்ள தொட்டியனூர் கிராமத்திற்கு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் சென்றபோது அங்கு ஏராளமான பொதுமக்கள் திரண்டு நின்று வரவேற்பு அளித்தனர். அந்த கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரை அழைத்த முன்னாள் அமைச்சர் புதுமை பெண் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வருகிறதா என்று விசாரித்தார். அதனால எனக்கு வந்துட்டு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் குழுவிலிருந்து தராங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு வந்துட்டு வீக்லி 300 ருபீஸ் செலவாகுது. இப்போ வந்துட்டு எனக்கு காலையிலையும் சாயந்தரம் ஃப்ரீயாக தான் நான் போயிட்டு வந்துருக்கேன். அதனால 300 ருபீஸ் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு. அன்றைக்கிணைய நம்ம மனுஷன் நான் சொன்னாதான் சரி ஏதோ ஓட்டுக்கு கேட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வி மனிஷா சொல்லி இருக்கிறார், நான் கல்லூரியிலே படிக்கிறேன், எனக்கு மாதம் 1000 புதுமை பெண் திட்டத்திலே முதல்வர் ஸ்டாலின் ஐயா தருகிறார். ஒரு மாதத்திற்கு 1000 என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு 12,000. நான் 5 வருடங்கள் கல்லூரியிலே படித்தால் 60,000 ரூபாய் எனக்கு டெபாசிட் செய்யக்கூடிய ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆகவே அவர்கள் மத்தியில் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் பேசும் பொழுது தமிழக முதல்வர் ஏராளமான திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்கி உள்ளதாகவும், எனவே வாக்காளர்கள் திமுக கூட்டணி வேட்பாளர் சுப்பராயனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் கேள்வி பதில் பாணியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது கிராம மக்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.